இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல பொதுக்குழு உறுப்பினர்கள்ல பெரும்பாலானோர் தாவேக்கா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில திரும்ப இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு அர்த்தமாகுது. எனக்கு என்னவோ திரும்ப இதை தேர்தலுக்கு முன்னாலேயே உணர்ந்துட்டான்னு. இதுவரைக்கும் அவர் திமுக கூட்டணியில் இருந்தார். வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் அவர் திமுக கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருந்தது, தாவேக்காவுடைய கூட்டணியில் இருந்தது. அவங்க முறிச்சுக்கிட்டாங்க, முறிச்சு இந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லிம் லீகும் இந்த மந்திரி சபையில சேர்ந்ததன் மூலம் அவர்கள் திமுக கூட்டணியை முறிச்சிட்டாங்க. இந்த கூட்டணியில தான் அவங்க தாவேக்காவுடைய கூட்டணியில தான் இப்ப இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி இப்ப கிடையாது. விசிகாவை பொறுத்த மட்டும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் ரொம்ப வெளியே போயிட்டாரு. தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன பல விஷயங்கள்ல, ஏன்னா இவரே சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க RSS பெற்றெடுத்த குழந்தைங்கெல்லாம் பேசியிருக்காரு. அப்ப இவருக்கு தாவேக்கா மூலம் தான் எந்தெந்த கொள்கையில நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோமோ அந்த கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். தாவேக்கா மேல நம்பிக்கை கிடையாது, கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டில போய் சேர்றதுங்கிறது இவருடைய தடுமாற்றம் தான். இன்னொரு பெரிய கட்சியாக தாவேக்கா வந்த உடனே இங்க எனக்கு முக்கியத்துவம் கிடைச்சா என்னுடைய கட்சி இன்னும் வளரலாம். அடிப்படை என்னன்னா கட்சி வளரணுங்கிறது தான். ஆனா கட்சி வளரணும் போது கொள்கையை விட்டு கொடுத்துடுவா, கொள்கையை விட்டு கொடுக்காம கட்சியை வளர்த்தா தான் அந்த வளர்ச்சி நிலையானதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சில எண்ண ஓட்டங்கள் இருக்கு. அதுல அவர் என்ன முடிவெடுக்க போறாரு, எவ்வளவு நல்ல நட்பு இருந்தாலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத ஒரு இமேஜ் ரொம்ப முக்கியம். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிலைப்பாடு இப்ப ஒரு விமர்சனத்துக்கு தொடர்ந்து உள்ளாகி கொண்டே வருது. இப்போ திருமாவளவன் அவர்கள் MP இருந்தேன், அதை ராஜினாமா பண்ணிட்டு சட்டசபையில நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பிறகு அதை பின்வாங்கினாரு. தேர்தலுக்கு முன்னாடி அவர் போட்ட லைவ் எல்லாமே சர்ச்சைக்குள்ளாச்சு. இப்போ அதன் பிறகு இப்போ அவர் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னாரு. பிறகு அமைச்சரவையிலும் பங்கேற்று இருந்திருக்கிறாரு. கடந்த காலத்தில் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் சுட்டி காட்டி நேற்றைய தினம் ஒரு முன்னணி நிர்வாகியா இருக்கக்கூடிய பனையூர் பாபு அவர்கள், முன்னாள் MLA, அவர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாரு. RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னீங்க, அந்த பிள்ளையை நீங்க தத்தெடுக்கலாமா அப்படின்ற கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு தலைமையினுடைய ஒரு நிலையான ஒரு கொள்கை இல்லாதனுடைய எதிரொலியா நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ விசிகா பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா எப்படி நீங்க பாக்குறீங்க? பனையூர் பாபுவுக்கு சிந்தனை செல்வன் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அந்த வேண்டுகோள்ல அவர் சொல்லியிருக்குதுன்னா, சில சமயம் பிள்ளைங்க கூடவே ஓடித்தான் தாய் பிள்ளைங்களை தன் பக்கம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல பொதுக்குழு உறுப்பினர்கள்ல பெரும்பாலானோர் தாவேக்கா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில திரும்ப இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு அர்த்தமாகுது. எனக்கு என்னவோ திரும்ப இதை தேர்தலுக்கு முன்னாலேயே உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதுக்கப்புறம் தொங்கு சட்டமன்றம் வரலாங்கிற ஒரு அர்த்தத்துல பேசினாரு. அடுத்து அப்படி ஒண்ணு வந்ததுன்னா நமக்கு ஆட்சியில் பங்குங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அவர் காட்டுமன்னார்ல தானே போட்டியிட போறதா சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தாரு சொன்னாங்க. அது அவர் அந்த முடிவுல விலகினாரு. முதல்ல இன்னைக்கு உள்ள நிலைமை என்னவா இருந்தாலும் 107 பேர் இருந்தாங்க தாவேக்கால. 108நாலும் ரெண்டு தொகுதியில் இவரே ஜெயிச்சிருந்தாரு. அதனால 107. இந்த 107ஓட அவர் போய் நின்றுக்கலாம் கவர்னர்கிட்ட. கவர்னருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீ இங்கேயே மெஜாரிட்டி காட்டுன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தார். அப்போ இவங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் பயம் என்னவா இருந்திருக்கும்னா, இதை காரணம் காட்டி யாருக்குமே இங்க மெஜாரிட்டி இல்லைன்னு காரணம் காட்டி இவர் பிரசிடென்ட்ஸ் ரூலை சஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப அதிகமா போனா 6 மாசம் பிரசிடென்ட் ரூல், அதுக்குள்ள இன்னொரு தேர்தல் வைக்கலாம். இப்ப இந்த ரெண்டுக்குமே திமுக தயாரா இல்லை. அதாவது இன்னொரு தேர்தல்ங்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியுமே தயாரா இல்லை. அது தாவேக்கா இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், திமுக, யாருமே அதுக்கு, பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் யாருமே அதுக்கு தயாரா இல்லை. பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை அதிமுக சரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க பிஜேபியோட தேர்தல் உறவு வச்சுக்கிட்டதுனால மற்ற யாருக்குமே அதுல விருப்பம் இல்லை. அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரே வழி இவருக்கு 118 கொடுக்கணும்.
டெம்பரரி அப்படின்னு திமுக நினைத்ததன் காரணமாக, ஏன்னா அந்நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் அதான் சொன்னாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், அவங்க வந்து சரி போங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப வெளியில இருந்து ஆதரவுன்னு தான் முதல்ல சொன்னாங்க. வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஆதரவுன்னு வச்சுக்கலாம். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்களே, அது மாதிரி எந்த நேரத்திலையும் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசு முடிவையும் எதிர்த்து அவர்கள் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ வாக்களிக்க முடியும், வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லி இருக்கும்போது. அப்படித்தான் இருந்தாங்க. அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. அதாவது தன்னுடைய தோழமை கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கட்டும், ஏன்னா அவங்களே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது அப்சைன் பண்ணிட்டாங்க, அது வாக்கெடுப்பை கலந்துக்கிடாம இந்த அரசை காப்பாத்தி விட்டாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் ரூலும் வரக்கூடாது, இம்மீடியட்டா இன்னொரு தேர்தலும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவின் காரணமாக. ஆனா அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அமைச்சரவையில சேர்ந்ததுக்கு காரணம் இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே என்னுடைய கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் அது மாதிரி விருப்பப்பட்டாங்க, அதனால நான் வந்து சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு. சேர்ந்தா என்ன ஆகுதுன்னா, இதுவரைக்கும் அவர் திமுக கூட்டணியில் இருந்தார், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் அவர் திமுக கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் இருந்தது, தாவேகாவுடைய கூட்டணியில் இருந்தது. அவங்க முறிச்சுக்கிட்டாங்க, முறிச்சு இந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லிம் லீகும் இந்த மந்திரி சபையில சேர்ந்ததன் மூலம் அவர்கள் திமுக கூட்டணியை முறிச்சிட்டாங்க. இந்த கூட்டணியில தான் அவங்க, தாவேகாவுடைய கூட்டணியில தான் இப்ப இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி இப்ப கிடையாது, அது சந்தேகம் இல்லாம. அதனாலதான் ராஜா கூட அவ்வளவு தூரத்துக்கு கோவப்பட்டது. ரொம்ப கொஞ்சம் நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தை நினைக்கிறேன், அதை அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். திமுகவினர் மத்தியில் ரொம்ப அதிருப்தி இருக்கு. காங்கிரஸ் பற்றி அவங்க ரொம்ப எங்க முதல்ல சவாரி பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பத்தி அவங்களுடைய கோபத்துக்கு அநேக காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் போடும்போதே, தேர்தல் கூட்டணி அக்ரிமெண்ட் போடும்போதே எங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க. அதுவும் திமுகவுடைய சைட்ல இருந்தா அவங்க ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடிப்படை பண்பு வந்து, சரி நாங்க இந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அது கூட சொல்லாம விலகி போனது அப்படிங்கிற வருத்தத்துடைய ஒரு செய்தி தான் அப்படின்னு அவங்க கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்கு. அதே மாதிரி விசிக வந்து இந்த மாதிரி தங்களுடைய கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காவுடைய கூட்டணியில போனாங்கன்னா அதுக்கு கோவப்படுறதுக்கும் காரணம் இருக்கு. அதனால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சாடிக்கலாம். அதுக்கு நாகரிகமான முறையில் நடந்தால் அது இன்னும் நன்றாக இருக்கும். ஆனா விசிகாவை பொறுத்த மட்டும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் ரொம்ப விலகி போயிட்டாரு. அதாவது ஒரு கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகும்போது அது எப்ப தவறாக கருதப்படாதுன்னா, ஒரு கட்சி எந்த கொள்கைகளெல்லாம் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதே உறுதியான நிலைப்பாடை கொண்டதாக இன்னொரு கூட்டணி இருந்தால் அங்க போகும்போது அதை பற்றி யாரும் குற்றம் குறை சொல்ல முடியாது. ஆனா தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன பல விஷயங்கள்ல, ஏன்னா இவரே சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து RSS பெற்றெடுத்த குழந்தைங்க எல்லாம் பேசியிருக்காரு. அப்ப இவருக்கு வந்து தாவேகா மூலம் தான் எந்தெந்த கொள்கையில நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோமோ அந்த கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். தாவேகா மேல நம்பிக்கை கிடையாது, கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சிந்தனை செல்வம் உட்பட எல்லாரும் பேசுறது அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டில போய் சேர்றதுங்கிறது இவருடைய தடுமாற்றம் தான். அதாவது பிள்ளைங்கள்லாம் வந்து சொல்றாங்க அதனால போறேன்னா, இதே மாதிரிலாம் இருக்கு. இப்ப தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் சொல்றாங்களே, பிள்ளைங்கள்லாம் ஓட்டு போட்டு சொன்னாங்க அதனால தாவேகாவுக்கு ஓட்டு போட்டோங்கிறாங்க. அதையெல்லாம் ஆதரிக்கிறாங்களா? அந்த அந்த ஸ்டாண்டை சரி சொல்றாங்களா? பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாது, நீங்க தானே புத்தி சொல்லணும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தானே, தலைவர் வந்து தன்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து தன்னை பின்பற்றுபவர்களிடம் உறுதியாக சொல்ல வேண்டும், இந்த காரணங்களினால் இது வெளியிலிருந்து ஆதரவு என்று மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்காம விட்டது. இன்னொன்னு, அந்த சொன்னேன்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுல எப்போ எந்த ஒரு கூட்டணிக்கு போறோமோ அந்த கூட்டணி தன்னுடைய தான் விரும்புகின்ற தான் நம்புகின்ற கொள்கைகளை அவர்களும் நம்புகிறவர்களாக இருந்தால் அங்க ஆட்சியிலையும் பங்கு கேட்கலாம், அதிகாரத்திலையும் பங்கு கேட்கலாம். அப்படி இல்லாம போய் சேர்ந்தா இது இவங்க சொன்ன மாதிரி தான். அதிமுக சொன்னாங்கல்ல, இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி இல்லை நாங்கள்ல, அது மாதிரி இது ஆட்சி கூட்டணி, கொள்கை கூட்டணி இல்லை அப்படின்னு தான் தோணும். இப்ப நீங்கெல்லாம் கூட என்னோட கடந்த பேட்டிகள்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் ஒரு திரும்பாவை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர் ஒரு கருத்தியலான ஒரு விஷயத்துக்கு தான் அவர் வந்து இடம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ கருத்தியல் இல்லாத ஒரு ஜஸ்ட் ஒரு அதிகாரத்திற்காக இந்த கூட்டணியை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல முன்வைக்கப்படுது சார். அதே அதாவது திருமாவை பற்றி இப்ப பேசுறவங்க சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமா இவர் அன்னைக்கே பெரியாரை பத்தி இடிச்சு பேசினவர் தானே, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு எடுத்து கேஸ் போட்டவர் தானே சொல்றாங்க. இப்ப அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு எடுத்து இவர் கேஸ் போட்டதுக்கு இவர் என்ன காரணம் சொன்னாலும் அது தவறு. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், அது தவறு தான். பெரியார் முதல்ல வந்து குறை சொல்லி பேசினாங்க, அதுக்கப்புறம் இப்ப பெரியாரை புகழ்றாங்க அப்படின்னா, இந்த பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு தனி மனிதனுக்கும் நிகழ முடியும்,
குழுமத்துக்கும் நிகழ முடியும், கட்சிக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, மதங்களுக்கு, எந்த ஒரு கூட்டத்துக்குமே பரிணாம வளர்ச்சிங்கிறது நடக்க முடியும். அப்ப பரிணாம வளர்ச்சியில ஒரு காலத்துல நாங்க பெரியாரை தாக்கணும், ஆனா இன்னைக்கு அவர் ஒரு சமுதாய தலைவர் நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. அவங்களுடைய இது டெவலப்மெண்ட் அது மாதிரி இருந்திருக்கு, மென்டல் டெவலப்மெண்ட் அது மாதிரி இருந்திருக்குன்னு. என்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து திருமாவளவன் வந்து இன்னைக்கு நம்முடைய முதல் பிரச்சனை வந்து ஜனநாயகத்தை காப்பது, மதச்சார்பின்மையை காப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா வந்து இந்த கூட்டணியில இருந்தாரு. சோ எனக்கு அவர் மேல அதனால ரொம்ப மரியாதை இருந்தது. அது தவிர தன்னுடைய கட்சியை வந்து பட்டியலின கட்சியாக அவர் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த கட்சியிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து பாலாஜியும் ஷானவாசும் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. போன எம்எல்ஏ 2 பேர் வந்து அது அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். பொது வெளியிலும் பொது தொகுதியிலும் நாங்கள் போட்டியிட வேண்டும், எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்காக உள்ள ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீவிரமா இருந்தார். இந்த காரணங்கள்ல எனக்கு அவர் மேல ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப மரியாதை இருந்தது. இன்னைக்கு இந்த மரியாதையை வந்து குலைக்கிற விதமா போயிட்டாரு அப்படின்னு தான் என்னுடைய வருத்தமா இருக்கு. அதே போல சார், இப்போ டிஎம்கே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் விசிகாவில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆளூர் ஷானவாஸ், இப்போ படையூர் பாபு, இப்போ அவர் விலகிட்டாரு. சிந்தனை செல்வன், ஏன்னா சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு வாழ்த்து மடல்லாம் கூட போட்டிருந்தாங்க. முன்னாள் முதல்வர் வந்து என்னுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பட்டியலையே கூட போட்டிருந்தாங்க. இப்படி இவர்கள் எல்லாம் கடும் அதிருப்தியில இருக்காங்க. திரு ஷானவாஸ்லாம் வந்து தன்னுடைய சோசியல் மீடியாஸ் வந்து தன்னோட பயோவை எடுத்திருக்கிறாரு. அதே போல கட்சியினுடைய பணிகள்ல அவரை வந்து நம்ம விசிபிளா பார்க்கவே முடியல. அவருடைய எப்பவுமே பிரசன்ஸா ஆப்சன்ஸாவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அப்படி திமுக மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்க எல்லாம் இழக்க நேரிடுமா? திமுகவுடைய மைண்ட் செட்னு சொல்ல மாட்டேன். திரும்ப இதுவரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அந்த கொள்கை பிடிப்பு உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், போகலாம். அது ஆனா இப்ப சிந்தனை செல்வன் வந்து நான் இறுதி வரை தலைவனுடன் இருப்பேன் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இப்ப இதுவே வந்து நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தபோது அதிமுக துவங்கப்பட்டது. அங்க காளிமுத்துன்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு சிவகாசியில. அவர் வந்து அதிமுக கூட சேர்ந்துட்டாரு. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு பல விதத்துல உறுதுணையா இருந்தவர் மணியம்ங்கிற வட்டை செயலாளர். அந்த வட்டை செயலாளர் வந்து எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு. நான் அப்பாட்டையெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்ப வட்டை செயலாளர் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி நான் எம்ஜிஆர் ரசிகன் தான் தம்பி, நான் தீவிர ரசிகன். நான் சாகர வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகனா தான் இருப்பேன். ஆனா நான் சாகர வரைக்கும் நான் திமுக தொண்டனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் திமுக விட்டு விலகல. அது அப்போ அந்த கட்சி பற்றுங்கிறதுல இருந்து மாறாம இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க. அதே மாதிரி சிந்தனை செல்வன் போன்றவர்கள் உங்க உள்ள இருந்துகிட்டே திருமாவுக்கு வந்து மறுபடியும் நம்முடைய பாதையில் திரும்பணும்னு சொல்றதுக்கு இது இருக்கு. யாருமே அல்லது இவர் வந்து மாற மாட்டாரு, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, யாரு எந்த கொள்கைகள்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமாக பிடித்தமானவையாக இருக்கின்றனோ அந்த கொள்கையை பறைசாற்றும் கட்சியுடன் இணைந்து கொள்வோம் அப்படின்னு இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஜோசியம் சொல்ல விரும்பல, யார் இங்க இருப்பாங்க யார் அங்க போவாங்கன்னு. ஆனா இதான் நிதர்சனம், இப்படித்தான் நடக்கும். சார், இப்போ விசிகாவோட எதிர்காலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தற்போது பேசப்பட்டு வருது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்களோட வாக்கு வங்கியில தான் விஜய் அவர்கள் கணிசமா வந்து எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ அந்த கூட்டணியிலே இவர்கள் ஐக்கியமாகும் பொழுது அது என்ன மூவிங் ஃபார்வர்ட் ஆகும்? இவங்களால அந்த மீண்டும் அந்த பழைய வாக்குகளை வந்து தக்க வைக்க முடியுமா திருமாவளவன் அவர்களால? அல்லது தன்னோட தனித்துவத்தை இழக்க நேரிடும் அப்படின்லாம் கூட சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, கணிசமான இவர்களுடைய வாக்கு வங்கிகளில் கணிசமானவர்கள் தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று அந்த ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது நம்பப்படுது. அதுல சந்தேகம் இல்லை. ஆனா தாவேக்கா உடைய வளர்ச்சி, நிலைக்கும் தன்மை, இதையெல்லாம் பொறுத்துதான் இதை வந்து நம்ம உறுதியா எதுவும் சொல்ல முடியும். இன்னைக்கு தாவேக்கா வந்து புதுசா வந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி. அவங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து ஒன்றும் ரொம்ப தெளிவா தெரியல. இப்ப நீட்ல வந்து அவர் எழுதியிருக்காரு, நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விட்டுருங்கன்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனா பிஎம் ஸ்ரீயை பத்தி ஏபிவிபி, அகில் பாரதிய வித்யா பரிஷத், பிஜேபி மாணவர் அணி அவங்க வந்து பார்த்தபோது முதல்வர் பார்த்தபோது அவரு நான் பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹி சென்டிங் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ். அதனால வந்து அந்த கட்சியுடைய கொள்கை, உறுதியான கொள்கை நிலைப்பாடு என்ன, அது காரணம் என்னன்னா அந்த கட்சியிலேயே வந்து எம்ஜிஆர் வந்து 77ல பதவிக்கு வந்தபோது அவருடைய தீவிர ஆதரவாளர்களாக காட்டிக்கொண்ட, ஆலோசகர்களாக காட்டிக்கொண்ட சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையிலிருந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பீப்புள். அவங்க தான் இன்கம் பேஸில் வந்து நீங்க வந்து இது கொடுங்க, செலவு கொடுங்க, ஜாதி அடிப்படையில் கொடுக்காதீங்க
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எம்ஜிஆர் அதை நம்பி ஒரு ஆர்டர் போட்டாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை நாடாளுமன்றம் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல பேர் இங்க வந்து சேர்ந்தாங்க. நெடுஞ்செழியன், மாதவன், ராஜாராம், வரிசையா சொல்லலாம் அந்த லிஸ்ட். அவங்கெல்லாம் எதனால வந்து சேர்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விரக்தி வந்துருச்சு. இனி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், அரசியல்ல இருக்கிற வரைக்கும் கருணாநிதி வந்து அரசியல்ல ஜெயிக்க முடியாது. அப்ப நமக்கு அரசியல் வாழ்வுன்னு ஒன்று இருக்கு. நமக்கு அரசியல் வாழ்வு இது ஜெயிக்கிறவங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அதுல எம்ஜிஆருக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு அரசியல் கொள்கை எதுவுமே இல்லாம இருந்த அவருக்கு, இவங்க வந்து மறுபடியும் வந்து அரசியல் கொள்கை, அண்ணாவின் கொள்கை இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. அதாவது இது இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. இன்னைக்கு தாவேக்கால வந்து அந்த மாதிரி வந்து உறுதியான மாநில சுயாட்சி மேல நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. அதை தவிர அவருக்கு ஆலோசனை கூறுகிறவங்க வந்து இல்ல இந்த தமிழ்நாடு பேசிட்டு இருக்காதீங்க. இதுல தேசிய நீரோட்டத்தில் கலந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இவர் எந்த பாதையை எடுக்க போறாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவர் ஒரு குறிப்பிட்ட பாதையை எடுத்தாருன்னா, இன்னைக்கு அவருக்கு ஆதரவாளர்களாக உள்ள விசிகாவுடைய கட்சிக்காரங்கள்லாம் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாளர்களாக இருப்பார்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது, இவங்க விசிகா காணாம போயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திருமாவளவனுடைய செயல்பாடுகள் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அவர் எப்போ திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து தன் கட்சிக்குள் இணைத்து பிறகு அவர் நீக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆதவ் அர்ஜுனா வருகைக்கு முன் பின் திருமாவளவன் அவர்களை வந்து இந்த 2 வகையா பிரிக்கிறாங்களே, நீங்க அதுல ஏதேனும் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அவர் வருகைக்கு அப்புறம் திருமாவளவன் சற்று தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டார், தன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டார், அரசியல் ஸ்டாண்ட்ஸை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அவங்க திரும்ப வந்து அந்த மக்கள் நல கூட்டணியா அது வச்சாங்கல்ல. அந்த காலத்துல இருந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தான் வளர வேண்டும்ங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வந்தபோது அவர் நினைச்சிருக்கலாம், திமுக கூடவோ அல்லது அதிமுக கூடவோ சேர்ந்து இருக்கிறதுக்கு பதிலா இந்த மக்கள் நல கூட்டணியில நம்ம வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அங்க போய் சேர்ந்தாரு. அப்ப எதனால அப்படி நினைச்சாரு? எதனால போய் சேர்ந்தாருன்னா, கட்சி வளரணும். இதே மாதிரி 4% ஓட் பேங்க்னு இருக்கக்கூடாது. கட்சி வளரணும். அது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசையில எந்த தவறுமே கிடையாது. அப்ப இவர் அந்த மாதிரி போய் சேர்ந்தார். அப்போ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தன் கட்சி வந்து இன்னும் வளர வேண்டும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி திமுக தவிர தனக்கு வேற இதே கிடையாது, வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைக்கிறவர் கிடையாது. இன்னைக்கு திமுக கூட இருக்கிறேன்னா என்னுடைய இதெல்லாம் கட்சி கொள்கைகள்லாம் ரொம்ப தீவிரமா பேசக்கூடிய சக்தி எனக்கு திமுகவில் இருக்கும்போது தான் இருக்கு. அதிமுக வந்து பிஜேபி கூட வந்து ஒட்டிக்கோ வெட்டிக்கோன்னு சொல்லி இருக்காங்க. அதனால வேற எந்த பெரிய கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னொரு பெரிய கட்சியா தாவேகா வந்த உடனே இங்க எனக்கு முக்கியத்துவம் கிடைச்சா என்னுடைய கட்சி இன்னும் வளரலாம். அடிப்படை வந்து என்னன்னா கட்சி வளரணுங்கிறது தான். ஆனா கட்சி வளரணும் போது கொள்கையை விட்டு கொடுத்துடணுமா? கொள்கையை விட்டு கொடுக்காம கட்சியை வளர்த்தா தான் அந்த வளர்ச்சி வந்து நிலையானதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சில எண்ண ஓட்டங்கள் இருக்கு. அதுல அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? நீங்க சொல்றது சரிதான். ஆதவ அர்ஜுனா வந்த பொழுதும் என்ன சொல்லப்பட்டது? அவரு வந்து கட்சிக்கு வந்து பலம் கொடுப்பார். இப்ப அவர் வந்து நிதி உதவி கொடுக்கறதுல பெரிய ஆளா இருந்திருக்கலாம். ஒரு கட்சிக்கு நிதி உதவியும் தேவைப்படுது. லெட் அஸ் பி வெரி பிராக்டிகல் அபவுட் இட். அப்ப அதனாலதான் வந்த உடனே ஒரு பெரிய பதவி கொடுத்தாங்க. ஆனா அடுத்து அவர் பேசின பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் தீவிரமான பேச்சுக்களா போயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன்லயே வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்குன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா, அது வந்து தன்னுடைய கட்சியின் நலனுக்கு பலன் தராம போயிரும். நம்மள இன்னைக்கு வந்து இவங்க வந்து வெட்டி விட்டாங்கன்னா, திமுக வெட்டி விட்டாங்கன்னா நம்ம எங்க போய் நிற்போம்? தன்னந்தனியா நிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இந்த ஒரு கூட்டணி தான் பலம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல வந்து அவர் நினைச்சிருந்திருக்கலாம். அதனால ஆதவ அர்ஜுனா கட்சியை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அடுத்து வந்து யாருமே எதிர்பாராத அளவுக்கு விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சார். இப்ப நாங்க எல்லாருமே தப்பா தான் சொன்னோம். நான் உட்பட யாருமே வந்து விஜய் இவ்வளவு பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனா அந்த இன்னைக்கு அப்படி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து வெளியில போகும் பொழுதும் இவரை விரோதிச்சுக்கிட்டு போல, விரோதிச்சுக்கிட்டு போல. திருமா கூட நல்ல உறவோட தான் இருந்தாரு. அன்னைக்கும் இருந்தாரு, இன்னைக்கும் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அது இந்த இது கூட ஹெல்ப் பண்ணியிருக்கும். திருமாவை இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு. அதாவது வெறுமனே வெளியில இருந்து ஆதரவு இல்லாம நீங்க உள்ள வந்துருங்கன்னு வற்புறுத்துறதுக்கு கூட அது வந்து ஒரு காரணியா இருந்திருக்கலாம். அதனால ஆதவ அர்ஜுனா கூட அவருக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு தான் இருக்கிறது. அதுல சந்தேகம் இல்லை. அது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனா எவ்வளவு நல்ல நட்பு இருந்தாலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத ஒரு இமேஜ் ரொம்ப முக்கியம். பிம்பம்ங்கிறது வந்து அரசியல் ரொம்ப முக்கியம். அதுல வந்து திருமா வந்து இன்னைக்கு தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கிறது தடுமாற்றத்தில் இருக்காரு. அது நிஜம்தான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. வணக்கம் கக்கி. வணக்கம்.